கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from John chapter 11 verse 40. If you believe, you will see the glory of God. யோவான் 11 அதிகாரம் 40 வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். When everything around you looks hopeless, God invites us not to panic but to believe. நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் நம்பிக்கையற்றதாக தோன்றும் பொழுது நாம் பயப்படாமல் விசுவாசிக்குமாறு தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை மூலமாக அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஒருவேளை நீங்க உங்களுடைய காரியமாய் நீங்க யாரோ ஒருவர் மேல விசுவாசத்தை வைத்து அவர்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவர் காட்டுவாங்க, என்னுடைய காரியத்துல அவங்க உதவி செய்வாங்க என்று சொல்லி நீங்க ஒருவேளை மனிதர்கள்ல உங்க மேல அக்கறை உள்ளவங்களுக்கு மேலாக நீங்க நிறைய காரியத்தை அவர்கள்கிட்ட நீங்க ஷேர் பண்ணி நீங்க அவங்கள நம்பி இருந்து பல காரியங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில தோல்வியாக முடிந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் கூட இன்னைக்கு நீங்க காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை, ஒரு மகிமையை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்க காரியத்தை வெற்றியாக ஒரு விடுதலை இன்னைக்கு அவர் தல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எபிரேயர் எழுதின அதிகாரம் 11 அதிகாரம் 6 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்க அதை விசுவாசிக்கணும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை எடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் பலப்படும் போது அந்த காரியத்துல அற்புதத்தை நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த பகுதியில கூட நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் லாசருடைய கல்லறைக்கு முன்பாக செல்லுகிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அப்பொழுது அவர் சகோதரியான மார்த்தாள் சொல்லுகிறார், இப்ப அவருடைய சரீரம் நாரி போயிருக்கும். அவர் அந்த கல்லை புரட்டும் போது சொல்லுகிறார், அவருடைய சரீரம் நாரி போய் இப்ப பயங்கர ஒரு நாற்றமா இருக்குமே, இது எப்படி நம்ம இந்த கல்லை நவுட்டுவது என்று. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அந்த விசுவாசம் அவக்குள்ள வந்தபடியால் அந்த கல் புரட்டப்பட்டது. நம்ம வாசிக்கிறோம், லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மறித்து போயிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில எல்லாமே முடிந்தது என்று நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் புது ஆரம்பங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது தேவ கிருபை உங்க வாழ்க்கையில வழி நடத்துறத மகிமையான மாற்றத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, no matter how difficult your situation may seem, do not lose your faith. Even if your life feels delayed, painful or uncertain today, God is still at work. So do not fear, do not panic and do not doubt. Believe and you will see the glory of God. Today's tears can become tomorrow's testimonies. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து கர்த்தாவே அப்பா உம்ம மேல விசுவாசத்தோட காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. லாசருவை அப்பா 4 நாள் கரித்து எழுப்பின தேவன் இந்த நாளில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன சிச்சுவேஷன் ஹோப்லெஸ்ஸோ முடிந்தது என்று இருக்குதோ அந்த காரியத்துல புதிய ஆரம்பத்தை தந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.